தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியாவில் பட்டய கணக்காளர் தேர்வு, அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எக்ஸாம் என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். மேலும் ஆயிரக்கணக்கானோர் அதில் தேர்ச்சி பெற அரும்பாடுபட்டும் பாதி பேருக்கு மேல் தோல்வியைத்தான் தழுவுகிறார்கள். ஒரு சிலரால் மட்டுமே இடைவிடாத உற்சாகம் மற்றும் விடாமுயற்சி மூலம் வெற்றியாக வெளிவர முடிகிறது. அந்த குறிப்பிடத்தக்க நபர்களில் ஒருவர்தான் நந்தினி அகர்வால். இவர் தனது 19வது வயதிலேயே இத்தேர்வில் தேர்ச்சி பெற்றது மட்டும் அல்லாமல் அகில இந்திய தரவரிசை ஆல் இண்டியா ரேங்கில் முதல் இடத்தையும் பெற்றுள்ளார். இந்தியாவின் இளைய வயது பெண் பட்டய கணக்காளர் என்ற கின்னஸ் உலக சாதனையை இவர் படைத்துள்ளார். வயது என்பது வெறும் எண்தான். சாதனை புரிவதற்கு அது ஒரு தடை அல்ல என்பதனை நிரூபித்து காட்டியுள்ள இவரது கதை உண்மையிலேயே உற்சாகமூட்டும் ஒன்று ஆகும். இந்த உண்மை கதையை கேட்டு ஊக்கமும் உற்சாகமும் பெறுவதற்கு உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். மத்திய பிரதேசத்தின் மெரோனாவில் பிறந்த நந்தினி அகர்வால் சிறு வயதிலிருந்தே குறிப்பிடத்தக்க கல்வித்திறனை காட்டினார். இவர் தனது 13 வயதில் 10ஆம் வகுப்பு தேர்வுகளையும் 15 வயதில் 12ஆம் வகுப்பு தேர்வுகளையும் முடித்தார். அதாவது 2 முறை டபுள் ப்ரமோஷன் பெற்று 2 வகுப்புகளை தவிர்த்து தனது பள்ளி படிப்பை இவர் விரைவுபடுத்தினார். ஒரு பட்டய கணக்காளர் ஆக வேண்டும் என்ற அவரது ஆசைகள் இந்த ஆரம்ப வெறியால் தூண்டப்பட்டன. ஜூலை 2021இல் CA இறுதித் தேர்வுகளில் 83,000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்களை விஞ்சி 800க்கு 614 மதிப்பெண்களுடன் 76.75% மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் முதலிடத்தை பெற்றார். இவர் தனது 19 வயது 330 நாட்கள் ஆகியிருக்கும்போது வரலாற்றில் இளைய பெண் பட்டய கணக்காளர் என்ற பெருமையினை இவர் பெற்றார். இது கின்னஸ் உலக சாதனைகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு. நந்தினியுடன் சேர்ந்து இந்த CA தேர்வுகளை எழுதிய அவரது மூத்த சகோதரர் சச்சின் அகர்வாலின் உதவி இவருக்கு மிகவும் துணையாக இருந்தது. சச்சின் அவர்கள் தேர்வில் 18வது இடத்தை பிடித்திருக்கிறார் என்பது மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி. வரி பயிற்சியாளரான அவர்களின் தந்தை நரேஷ் சந்திர குப்தா மற்றும் இல்லத்தரசியான தாயார் டிம்பிள் குப்தா ஆகியோர் இவர்களின் லட்சியங்களை வளர்க்கும் ஆதரவான சூழலை இவர்கள் இருவருக்கும் வழங்கினார்கள். நந்தினி அக்டோபர் 18, 2001 அன்று பிறந்தார். மேலும் 2021ஆம் ஆண்டு அகில இந்திய தேர்வில் முதல் இடத்தை பெற்றுள்ளார் என்று இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தெரிவித்துள்ளது. தன்னுடைய 19 வயதில் CA இறுதிப் போட்டியில் ஆல் இண்டியா ரேங்கில் முதல் இடத்தையும் 16 வயதில் CA இடைநிலை போட்டியில் ஆல் இண்டியா ரேங்கில் 31ஆம் இடத்தையும் பெற்று தேசிய சாதனை படைத்துள்ளார். இவர் தற்போது ஒரு தனியார் பங்கு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். கூடுதலாக இவர் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சந்தாதாரர்களை கொண்ட ஒரு யூடியூப் சேனலை கொண்டுள்ளார். அதில் அவர் CA தேர்வுகள் மற்றும் அதனை எழுதுவதற்கான உத்திகள் தொடர்பான உள்ளடக்கங்களை அடிக்கடி இடுகையிட்டு அனைவருக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறார். இது பற்றி நந்தினி அகர்வால் கூறுகையில், ஏற்கனவே 1956ஆம் ஆண்டு லக்னோவை சேர்ந்த ராமேந்திர சந்திர கௌலி என்பவர் 19 வயதில் ஆடிட்டராக தேர்ச்சி பெற்று கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றார். ஆனால் இளம் வயதில் 19 வயதிலேயே பட்டய கணக்காளராகிய முதல் பெண் இவர்தான் என்பது மகிழ்ச்சிக்குரிய பெருமைக்குரிய ஒரு செய்தியாகும். நந்தினியின் பயணம் அவ்வளவு எளிதான பயணம் அல்ல. அவளுக்கு 14 வயதாக இருந்தபோது அவருடைய இளம் வயது காரணமாக பல நிறுவனங்கள்
அவருக்கு பயிற்சி அளிக்க தயங்கின. இந்த சிரமங்கள் இருந்தபோதும் அவருடைய முடிவில்லாத அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் இந்த தடைகளை தாண்டி அவரது இலக்குகளை அடைய பேருதவியாக இருந்தது. நாடு முழுதும் பெரிய உயரத்தை அடைய விரும்பும் எண்ணற்ற இளைஞர்களுக்கு இவரது கதை ஊக்கமளிக்கிறது. இவரது கல்வி பயணம் விக்டர் கான்வென்ட் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 2023 பல மாத நிச்சயமற்ற தன்மை மற்றும் சந்தேகங்களுக்கு பிறகு கின்னஸிலிருந்து தனது சாதனையை உறுதிப்படுத்தும் மின்னஞ்சலை பெற்றபோது அவரது விடாமுயற்சி அவருக்கு தேன் வார்த்தது. சாதாரணமாக தோன்றும் ஒரு நாளில் பிற்பகல் நேரத்தில் 3:45 மணிக்கு அவரது மின்னஞ்சல் அறிவிப்பு ஒலித்ததாக கூறப்படுகிறது. வாழ்த்துக்கள், இப்போது நீங்கள் கின்னஸ் உலக சாதனை பட்டம் பெற்றவர் என்று அவர் லிங்க்டின்னில் ஒரு பதிவில் பகிர்ந்து கொண்டுள்ளார் நந்தினி. தனது பள்ளிக்கு ஒருமுறை வருகை புரிந்த கின்னஸ் உலக சாதனை படைத்த ஒருவரால் ஈர்க்கப்பட்ட இவர் அவரைப் போலவே தானும் தனித்துவமான ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற தனது லட்சிய கனவை நனவாக்க முயன்றார். இவர் இன்று ஒரு வெற்றிகரமான CA சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மட்டும் அல்ல, உலக புகழ்பெற்ற சில பெரிய நிறுவனங்களுடன் பணிபுரிந்த ஒரு பெரு நிறுவன நிபுணராகவும் உள்ளார். இவர் ஒரு பிரபலமான பேச்சாளராகவும் ஏராளமான பின்தொடர்பவர்களுடன் உள்ளடக்கத்தை உருவாக்குபவராகவும் மாறியிருக்கிறார். இவர் தனது தொழில்முறை பயணத்தை ஒரு சர்வதேச நிறுவனமான PwC பிரைஸ் வாட்டர்ஹவுஸ் கூப்பர்ஸ் அதனில் கட்டுரை பயிற்சியுடன் தொடங்கினார். 3 வருட கால பகுதியில் இவர் சட்ட ரீதியான தணிக்கை குழு அறிக்கையில் IFRS பணிகள், வரி தணிக்கைகள் மற்றும் தடயவியல் தணிக்கைகள் போன்ற பல்வேறு துறைகளில் இவர் பணியாற்றியுள்ளார். பின்னர் உலகளாவிய ஆலோசனை நிறுவனமான பாஸ்டன் கன்சல்டிங் குழுமத்தில் இணை மேலாண்மை ஆலோசகராக பணியாற்றினார். தற்போது ஒரு தனியார் பங்கு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். பொதுவாக 19 வயதில் கல்லூரியில் படிப்பதற்காக அனைவரும் விண்ணப்பத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நந்தினி அகர்வால் 19 வயதிலேயே பட்டய கணக்காளராக தேர்வாகியுள்ளார் என்பது நம்மால் நம்ப முடியாத ஒரு அதிசய செயலாகத்தான் இருக்கிறது. வெற்றி என்பது நாள்தோறும் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் சிறிய சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகையாகும். வெற்றி கதைகளை படிப்பது என்பது நீண்ட காலமாக பின்னடைவுகளை சந்தித்து வரும் வேட்பாளர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் ஆர்வத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். அந்த வரிசையில் நந்தினி அகர்வாலின் சாதனையானது மனதளவில் தளர்ந்திருக்கும் அனைவரையும் ஊக்கப்படுத்தி இரத்தத்தில் சூடேற்றி வெற்றி வாகை சூட நிச்சயம் வழிவகுக்கும் என்ற நியதியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.